அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் மீடியா லா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலைல எக்ஸாமு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு வீடியோ, சரிங்களா? இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மிக எளிமையான ஒரு டாப்பிக்கும் கூட, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச டாப்பிக்கும் கூட. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய கேஸ் ஸ்டடீஸை நீங்கள் உள்வாங்கிக்கிங்க. ஜஸ்ட்டு ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி தான், நீங்களும் நானும் பேசிக்கிறோம், அவ்வளோதான். சரி, இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த ஒரே ஒரு கான்செப்டில் இருக்கிற ஆர்டிக்கிளை தான் இதில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆர்டிக்கல் 1 சப்கிளாஸ் ஏலேருந்து ஆர்டிக்கல் 1 சப்கிளாஸ் ஜி வரைக்கும். இது தெரியாமல் நம்மளால் இந்த எக்ஸாமை அட்டன் பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் அது வேலிடான ஒரு எக்ஸாமாக இருக்காது. அதனால் இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஆர்டிக்கல் 1 சப்கிளாஸ் ஏ என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுறது, பழகிறது, உங்களுடைய விஷயத்தை வெளிப்படுத்துறது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, ஸ்பீச் பண்ணுறது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு, அதாவது ஒரு குடிமகனுக்கு உரிமையை வழங்குது. அதாவது பேசலாம், சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அது இந்திய இறையாண்மைக்கு எதிராக மட்டும் இருக்கக்கூடாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஆர்டிக்கல் 1 சப்கிளாஸ் பி என்ன சொல்லுது? அமைதியாக கூடிக்கிங்க, எத்தனை பேர் வேணாலும் கூடிக்கிங்க, ஆனால் ஆயுதமின்றி கூடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கிங்க, இந்திய இறையாண்மைக்கு எதிராக எந்த ஒரு செயலும் இந்திய குடிமகன் செய்யக்கூடாது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறது. ஆர்டிக்கல் 1 சப்கிளாஸ் சி என்ன சொல்ல வராங்கன்னா, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த மாதிரியான விவகாரங்களை கையாண்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆர்டிக்கல் 1 சப்கிளாஸ் டி, இந்திய எல்லையை எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் சுற்றி வரலாம், எந்த ஒரு கேட்பாரும் கிடையாது, யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க, நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம், மீன்ஸ் தங்கலாம். ஆர்டிக்கல் இ என்ன சொல்லுது? தங்கிக்கலாம், எங்கே வேணாலும் போய் தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டாலும் அது அகைன்ஸ்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விவகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 1 சப்கிளாஸ் ஜி. நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க இந்த ஆர்டிக்கலை. தொழில் மற்றும் வியாபாரம், இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கவர் ஆகிறது எல்லாமே அதுதான் கவர் ஆகிட்டுருக்கும். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு இதெல்லாம் ஒரு கொஞ்சம் கவர் ஆகினாலும், இந்த ஒரு விவகாரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கவர் ஆகும் இந்த மீடியா லாவில். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சக்கல் நியூஸ் பேப்பர் பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ் லாவை எழுதாமல் உங்களால் இந்த எக்ஸாம் ஆளை விட்டு வெளியில் வரவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மிக முக்கியமான கேஸ் ஸ்டடி இந்த சக்கல் நியூஸ் பேப்பர். என்ன அந்த நியூஸ் பேப்பருடைய விவகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1956 இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரெகுலேஷன் கொண்டு வராங்க. என்ன ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் பேப்பர், இந்த மாதிரி மேகசின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. அது ஒரு தனி ஆக்டும் போடுறாங்க. அந்த ஆக்டில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பருடைய பேஜி சைஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன மாதிரியான நியூஸ் வரணும், நியூஸுடைய அளவுகள், அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான அளவுகள், ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் என்ன, இந்த மாதிரி எல்லா விவகாரங்களும் பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. யாருக்கு? நியூஸ் பேப்பரை பிரிண்ட் பண்ணுறவங்களுக்கு. அளவுகள் மாறக்கூடாது. அதே மாதிரி பக்கங்கள் இன்க்ரீஸ் ஆனால் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கக்கூடாது, இல்லை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. அதே மாதிரி இத்தனை பக்கத்துக்கு மேலே உங்களால் பிரிண்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பெரிய ஒரு ரெகுலேஷனை கொண்டு வராங்க. இது பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கவங்களுக்கு பெரிய தலைவலியாக அமையுது இந்த ரெகுலேஷன் ஆக்ட். பிரிண்டிங் ப்ரெஸ் ரெகுலேஷன் ஆக்ட்னு வச்சுப்போமே, அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. நான் கொஞ்சம் கடைசி நேரத்தில் இருக்கிறதுனால ப்ரிப்பரேஷன் பண்ணலை. சரி, ஓகே, பார்த்துட்டேன். நியூஸ் பேப்பர் பிரிண்ட் அண்ட் பேஜ் ஆக்ட் இன் 1956 அண்டர் செக்ஷன் 3 சப்கிளாஸ் 1 பிரகாரம் இந்த சக்கல் நியூஸ் பேப்பர் ஆக்ட் இது அப்ளிகபிள் ஆகுது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால நியூஸ் பேப்பரை வெளியிட முடியல, சும்மா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னும் போது இது என்ன விஷயத்தை பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 1 சப்கிளாஸ் ஜியை பாதிக்குது, தொழில் மற்றும் வியாபாரத்தை பாதிக்குது இந்த ஆக்ட். சரிங்களா? சாரி, இதை 1956 மாற்றிக்கிங்க, 59 கிடையாது, தவறுக்கு மன்னிக்கணும்.
அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு இந்த மாதிரியான விவகாரங்களையும் பாதிக்குது, எங்களால் சரியாக ஒர்க் பண்ண முடியல, இந்த ஆக்ட் எங்களை கடுமையாக பாதிக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அரசாங்கத்துக்கு மேலே ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. அதில் இந்த கேஸு ஜெயிச்சிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க மிக சுதந்திரமாக அவங்க வியாபாரத்தை பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் சப்கிளாஸ் 1Gன்ற ஒரு கான்செப்டே இல்லைன்னா இந்த ஆக்ட் இன்ன வரைக்கும் அப்ளிகபிள் ஆகி நின்றுட்டுருக்கோம், அவங்க இஷ்டத்துக்கு தான் ஓடிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி நினைவில் வச்சுட்டு உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள் இந்த கேஸ் ஸ்டடியை. அதன் பிறகு அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா விஷுவல் மீடியா, நான் விஷுவல் மீடியா கேட்பாங்க. உங்களுக்கு தனி அப்படியே இதே மாதிரி கேட்கணும்னு அவசியம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். இதே விஷுவல் மீடியா கேட்பாங்க, நம்ம கடற்கடன்னு எழுதிடலாம், நமக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. உங்களை சுற்றி வளைச்சி தான் கேட்பாங்க. ஆனால் அதில் கண்டிப்பாக விஷுவல் மீடியா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் என்ன எழுதணும்? விஷுவல் மீடியானா விஷுவல் மீடியா மொத்தம் பார்த்தீங்கன்னா மீடியா 2 டைப்பாக பிரியுது. ஒன்று பார்த்தீங்கன்னா விஷுவல் மீடியா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் விஷுவல் மீடியா. விஷுவல் மீடியானா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது வேறு லெவலில் இருக்குது, அபரிவிதமான வளர்ச்சியில் இருக்குது இந்த விஷுவல் மீடியா. ஒரு சம் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஒரு திரைப்படம் பார்க்குறீங்க, அது விஷுவல் மீடியா. டெலிவிஷன் பார்க்குறீங்க, அது விஷுவல் மீடியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் பார்க்குறது, ஃபேஸ்புக் பார்க்குறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் என்ன ஆக்சஸ் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விஷுவல் மீடியா. விஷுவல் மீடியாவில் 2 விஷயம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஒன்று பார்த்தீங்கன்னா கண்ணால் பார்க்கணும், காதால் கேட்கணும். இந்த 2 விஷயம் ஒருங்கிணைந்தே நடக்கும்போது அது விஷுவல் மீடியா என்று பார்க்கப்படுது. ஆனால் இந்த நான் விஷுவல் மீடியாவில் இதில் 2த்தில் ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகும். நான் விஷுவல் மீடியாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது பாருங்கள். பிரிண்டிங் மீடியா, அதாவது நியூஸ் பேப்பரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடியோ மீடியா, இந்த காதால் மட்டும் கேட்குறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புக்கு, மேகசினு, நியூஸ் பேப்பரு, ரேடியோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடியோ ரெக்கார்டிங். இந்த மாதிரியான எல்லா விவகாரங்களும் பார்த்திங்கன்னா நான் விஷுவல் மீடியாவில் வந்துடும். இப்போ உங்களுக்கு 2த்தையும் கம்பேரிசன் பண்ணும்போது தெரியுது இதில் இருக்கிறது இதில் ஒன்று மிஸ் ஆகுது. நியூஸ் பேப்பர்னால் பார்த்தீங்கன்னா உங்களால் கண்ணால் பார்க்க முடியுது, ஆனால் காதால் கேட்க முடியல, நீங்கள் தான் படிச்சுக்கணும். அதே மாதிரி ஆடியோ மீடியான்னா உங்களால் காதால் கேட்க முடியுது, கண்ணால் பார்க்க முடியல. இதுதான் பார்த்தீங்கன்னா விஷுவல் மீடியாவுக்கும் நான் விஷுவல் மீடியாவுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். இதை மட்டும் நீங்கள் உள்வாங்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த 2 கொஸ்டின் எழுதுறதுன்றது ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் கடன்னு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃப்ளோட் சார்ட்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள், தெளிவாக எழுதுங்க, நிறைய கேஸ் ஸ்டடிஸை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ பற்றி உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 2வது செமஸ்டர் 1வது செமஸ்டர்லேருந்தே நீங்கள் படிச்சுட்டு வரீங்க. இதை பற்றின ஃபுல்லாக விஷயம் தேவையில்லை. பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸரை அடிக்கடிக்கு கேட்குறாங்க. அவர்னா யாருன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அதுக்கப்புறம் டிஃபர்மேஷன் அடிக்கடி நீங்கள் பார்த்துட்டே தான் இருக்கிறீங்க. இதுவும் மொதல் செமஸ்டர்லேருந்து படிச்சுட்டு வரீங்க. இதுக்கும் கேஸ் ஸ்டடிஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பிரச்சார் பாரதி அப்படின்ற ஒரு கான்செப்ட், இந்த ரேடியோ கான்செப்ட், இது வந்து நான் விஷுவல் மீடியாவில் வரும். இந்த ரேடியோ எப்படி அலைக்கற்றையை ஒதுக்கணும், எந்த நேரத்தில் இது பண்ணணும், இதுவும் இந்த சக்கல் நியூஸ் பேப்பரை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிங்க. இதில் என்னெல்லாம் கண்டிஷன் இருக்கோ அதெல்லாம் இதுலேயும் அப்படியே இருக்குது. தூர்தர்ஷன் உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிவி பார்த்தீங்கன்னா வெறும் தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா விஷுவல் மீடியா டெவலப் ஆக நிறைய டிவிஸ் வந்துச்சு, நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்துச்சு, நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள். இதில் எண்ணிலடங்கா விஷயங்கள், ஒரு வீடியோ கேமராவாக இருக்கட்டும், எவ்வளவோ மாறிப்போச்சு. இப்போ நம்ம கையில் செல்ஃபோன் இருக்குது, செல்ஃபோனில் இல்லாத விஷயமே கிடையாது. டிவி பார்த்துக்கலாம், படம் பார்த்துக்கலாம், பாட்டு கேட்டுக்கலாம், உரையாடல் பார்த்துக்கலாம், நியூஸ் பேப்பர் படிச்சிக்கலாம், மேகசின் படிச்சிக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே அடங்கிச்சு. நீங்கள் என்ன போடணுன்னா ஓல்டு ஏஜ் விஷுவல் மீடியா, நியூ ஏஜ் விஷுவல் மீடியான்னு 2 டாப்பிக்காக பிரிச்சுட்டு நீங்கள் இது ஒரு பக்கம் அழகாக பேராவாக எழுதுங்க. ஒரே பேராகிராஃபாக எழுதிடாதீங்க. ஒரு பேராகிராஃப் இதில் ஓல்டு ஏஜ் விஷுவல் மீடியான்னு போட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா நான் விஷுவல் மீடியான்னு போடுங்க. அதேமாதிரி நியூ ஏஜ் விஷுவல் மீடியான்னு போட்டுட்டு நான் விஷுவல் மீடியா அதாவது விஷுவல் மீடியான்னு போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேராகிராஃப், ஒரு 4 லைனுக்கு ஒரு பேராகிராஃப், ஒரு ஹெட்லைனு 4 லைனு, ஒரு ஹெட்லைன் 4 லைன் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு பேப்பரும் ஈஸியாக ஃபில் ஆகிடும், பார்க்குறதுக்கும் நேர்த்தியாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கான உத்தி. அது டிஃபர்மேஷனை எதோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசுதல் மற்றும் வெளிப்படுதல். ஆர்டிகல் 1 சப்கிளாஸ் ஏ பிரகாரம் இது சரியா இல்லையான்றதை விவாதிங்க. இது வந்து டிஃபர்மேஷன்றது ஒரு குற்றம் தான் இது. ஆனால் எதை பற்றி பேசினார் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ப்ராடாக திங்க் பண்ணுங்கள். பேராகிராஃபாக எழுதுங்க.
இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் படித்த இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லிபர்ட்டி எதனா பாதிச்சுதுன்னா அதெல்லாம் நீங்கள் இதில் எழுதலாம். நீங்கள் அதே போல் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், இந்த ப்ரெஸ் இருக்குதுல்ல, ப்ரெஸ்ஸிங் மீடியாலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த சக்கல் நியூஸ் பேப்பருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை பற்றின டாபிக்ஸும் ஒன்று எக்ஸ்ட்ராவாக போடலாம். பிஜோ இம்மானுவேல் விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, இந்த கேஸ் ஸ்டடி பார்த்துருக்கீங்களா? தேசிய கீத வழக்கு. அந்த ஒரு ட்ரைபல் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா தேசிய கீதத்தை பாட மாட்டாங்க. அது கேட்டதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ட்ரைபில் இருக்கிற அந்த பாட்டு மட்டும்தான் நாங்கள் பாடுவோம், மற்ற எந்த பாட்டும் பாட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அவங்கள ஸ்கூலை விட்டு நீக்கிறாங்க. இது வந்து சூட்டாக போகுது. கேஸை அனலைஸ் பண்ணுற ஆனரபிள் கோர்ட்டு பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க ட்ரைபாக இருக்கிறாங்க, அவங்க இந்தியானா என்னன்னு தெரியாத ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. அதனால் வந்து இது ஒன்றும் தவறு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் சைலன்ஸ்லேயும் வருது. அவங்க சைலண்ட்டாக இருக்கிறாங்க, அவங்க பாட்டையும் பாடலை அந்த இடத்துல, அதே நேரத்தில் தேசிய கீதத்தையும் பாடலை, சைலண்ட்டாக இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது, சைலன்ஸாக இருக்கக்கூடிய ஃப்ரீடம் இருக்குது. அதனால் அவங்கள நீக்கினது தவறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கேஸ் ஸ்டடி கண்டிப்பாக எல்லாரும் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு பார்ட் சி கொஸ்டினில் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பிஜோ இம்மானுவேல் விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க, ஜஸ்ட் அப்படியே ஒரு ரீட் மட்டும் பண்ணிக்கிங்க. மாஸ் மீடியா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும், பயந்துராதிங்க. மாஸ் மீடியானா ஒன்றும் கிடையாது, விஷுவலையும் நான் விஷுவலையும் கலந்து எழுதணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ரெண்டுத்தையும் கலந்தா மாதிரி எழுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் துறை எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 19th centuryலே வந்துடுச்சு, நோட் பண்ணிக்கிங்க. ரெக்கார்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி கேட்குறது இருக்கு இல்லைங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா 19வது நூற்றாண்டுலேயே வந்துடுச்சு. சினிமா எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1990 வந்திருக்கு, 1900 வந்திருக்கு, சாரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியோ பார்த்தீங்கன்னா 1910 வந்திருக்கு. டெலிவிஷன் பார்த்தீங்கன்னா 1950 வந்திருக்கு. இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா 1990 வந்திருக்கு. மொபைல் பார்த்தீங்கன்னா 2000 வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாஸ் மீடியாவுடைய கேரக்டர்ஸ் என்ன? தட் மீன்ஸ் விஷுவல் மீடியா நான் விஷுவல் மீடியா ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த காலத்தில் இருக்கிறது மாஸ் மீடியாவை நம்ம பார்க்குறோம். நம்ம இதோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ஏஐ மாதிரி ஏஐ கான்செப்டெல்லாம் கூட நீங்கள் எழுதலாம். இப்போ இதில் உங்களுக்கு உண்டான பேப்பர் இது, நீங்கள் எழுதுங்க, நீங்கள் நிறைய எழுதுங்க, ஓகேங்களா? அதே மாதிரி நல்ல நேர்த்தியாக எழுதுங்க, சும்மா தேவையில்லாதெல்லாம் எழுதாதீங்க. உங்களுக்கு உண்டான பேப்பரு, காலத்துக்கு உண்டான பேப்பரு, உங்கள் விருப்பப்படி நீங்கள் தெளிவாக உங்களுடைய ஆன்சர்ஸை மிக நேர்த்தியாக ஒரு கேஸ் ஸ்டடியோடு எழுதுனீங்கன்னா போதும். கரெக்ஷன் பண்ணுறவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. மாதிரி மாஸ் மீடியாவுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர்டைன் பண்ணுறது, நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கிறது, அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, உங்களுடைய தொழிலை இன்னொருத்தர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்ச்சரல், இந்த மாதிரி கல்ச்சரல் இந்த மாதிரியான ஒரு நாட்டுடைய ஒரு கல்ச்சரையும் தெரிஞ்சு கொள்ள உதவுறதுக்கூடியான கான்செப்டெல்லாம் இந்த மாஸ் மீடியா தான் நம்மளுக்கு கொடுக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எல்லோ ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற மாதிரி அடிக்கடி ஒரு கொஸ்டின் வரும். இதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ் மீடியாக்கோ இல்லை மீடியாக்கோ விஷுவல் மீடியாக்கோ இருக்கக்கூடிய ஒரு மால் ப்ராக்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது விலை கொடுத்து வாங்குவது, சம்பந்தமே இல்லாத கவர்ச்சியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஓகேங்களா? அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஏமாறுற நிறைய பேர். இப்போ கூட பாருங்கள், இந்த ஒரு கான்செப்டில் கூட 3 லட்சம் நான் கொடுக்குறேன், 1500 நீங்கள் அனுப்புறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, இவ்வளோ காலகட்டத்துலேயும் கூட. ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ மீடியாவில் வந்துடும், எல்லோ ஜேர்னலிசத்தில் வந்துடும். அந்த காலத்தில் எல்லோ ஜேர்னலிஸ்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி வரக்கூடிய ஒரு கான்செப்ட். அது என்னவா டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாய்சன் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அந்த ஒரு எல்லோ ஜேர்னலிஸ்ட்டை அந்த பாய்சன் அப்படின்ற மாதிரி அக்காலத்திலேயே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு பொய்யான தகவல்களை சுமந்து கொண்டு வர்றது தான் இந்த எல்லோ ஜேர்னலிஸ்ட், எல்லோ ப்ரெஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதாவது சட்டத்திற்கு புறம்பான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு, கிளர்ச்சியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு, உங்களை அப்படியே ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணி விட்டுடும். அப்படியே அப்போ இந்த மாதிரியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அந்த மாதிரியான விவகாரங்கள், பொய்யான தகவல்களை உண்மைன்னு சொல்கிற மாதிரி, இந்த மாதிரி எல்லா கான்செப்டும் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ ஜேர்னலிஸ்ட்டில் வந்துடும். இது மீடியா அக்காலத்தில் பார்த்திங்கன்னா வெறும் நான் விஷுவல் மீடியாவாக இருந்தது, இக்காலத்தில் விஷுவல் மீடியாவுக்கும் ஒருங்கிணைந்தே வருது. ஸோ எல்லோ ஜேர்னலிஸ்ட்டுன்னு கேட்டாங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த மாதிரியான விவகாரங்களை சேர்த்து எழுதுங்க. அதற்குண்டான கேஸ் ஸ்டடியும் நீங்கள் எழுதணும். நான் விஷுவல் மீடியாவில் இக்காலத்தில் எஃப்எம் அப்படின்ற ஒரு கான்செப்டும் நல்ல ஃபெமிலியராக இருக்குது, அதையும் நீங்கள் எழுதுறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த 14 நிமிட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 மார்க்காவது கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன் நான். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாரும் ஃபுல்லாக கேளுங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் நான் நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நான் போட்டுடுவேன்.
ஃபுல்லாக போட்டுடலான்னு ஒன்றும் இல்லை. உங்களுடைய ஆதரவோட ஒரு ஐடியாக்காக இந்த வீடியோவை நான் போடுறேன். இது சாரதி லா ஸ்டடீஸ். நன்றி, வணக்கம்.